வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தலுக்கு தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. பாலித ரங்கி பண்டாரவின் மகன் கைது. மதுபானம் என கருதி திரவத்தை பருக்கிய 3 மீனவர்கள் பலி. வாகன விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழப்பு. காணாமல் போன இஸ்ரேலிய யுவதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். தேர்தல் தொடர்பில் அறிவிக்கப்படவுள்ள நிலையில் அதற்கு தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அரசாங்க செய்தி தொடர்பாளர் மற்றும் காவல்துறை மா அதிபர் உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளது. அறிவிக்கப்பட்ட அமைப்புகளில் இலங்கை மின்சார சபை, நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை ஆகியவை அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடளாவிய ரீதியில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களில் உள்ள வெற்றிடங்கள் தொடர்பாகவும் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் கடந்த வாரம் அனைத்து கிராம உத்தியோகஸ்தர்களுக்கும் அறிவித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் பணியகத்திற்கு தேவையான அதிகாரிகள் மற்றும் வாகனங்கள் தொடர்பில் கணக்கெடுப்பை நடத்துவதற்கு அனைத்து மாவட்ட தேர்தல்கள் ஆணையாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டாரவின் மகன் கருவஸ்பிப காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் செலுத்திய மகிழுந்து நேற்று அதிகாலை விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மகிழுந்து வீதியை விட்டு விலகி முச்சக்கர வண்டி ஒன்றுடன் மோதியே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதன்போது காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டிலேயே ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டாரவின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடலில் மிதந்த போத்தலில் காணப்பட்ட திரவத்தை மதுபானம் என கருதி அதனை பருகிய 6 மீனவர்களில் 3 உயிரிழந்துள்ளனர். கடத்தொழில் மற்றும் நீரியல் வனத்திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது. குறித்த சம்பவத்தில் 3 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகவர் நிலைய தொண்டு அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸுக்கும் இடையே சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. ஆளுநர் செயலகத்தில் இந்த விசேட சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாரிய அழிவிலிருந்து ஜப்பான் மீண்டெழுந்து வர காரணமாகிய அறிவு வடக்கின் மீளெழுச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார். கிளிநொச்சி மாங்குளம் பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 48 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மாங்குளம் பனிச்சம்குளம் பகுதியில் கடந்த 25ஆம் தேதி இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் 3 உயிரிழந்தனர். குறித்த விபத்தில் 2 பேர் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இவ்வாறு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் ஒருவரே சிகிச்சை பலனின்றி நேற்று இழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. வரி அதிகரிப்பு ஒருபோதும் பிரச்சினைகளுக்கு சிறந்த தீர்வாக அமையாதென எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 271வது கட்டமாக 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை கம்பகா மாவட்ட பாடசாலைக்கு வழங்கி வைக்கும் நிகழ்விலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் செய்து கொண்ட இணக்கப்பாடுகளின் பிரகாரம் 2028ஆம் ஆண்டு முதல் நாம் மீண்டும் கடனை செலுத்த வேண்டும். 2033ஆம் ஆண்டு முதல் செலுத்த முடியுமா இந்த கடனை? 2028ஆம் ஆண்டிலிருந்தே செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டமே அரசாங்கத்தின் இயலாமைதான். வருங்கால கடன்களை செலுத்துவதற்கான அரசாங்கத்தின் பதில் வரிகளை அதிகரித்து பொதுமக்களின் பணத்தை சுரண்டுவதாகவே உள்ளது. நாட்டின் பிரச்சினையை இவ்வாறு தீர்க்க முடியாது. நாட்டில் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை உருவாக்கவும் நாட்டின் பொருளாதார இயக்கிகளை சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினரை ஊக்கப்படுத்தவும் அவர்களின் தொழில்களை வலுப்படுத்தவும் மேம்படுத்தவும் அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.
சமாதான நீதிவான்களுக்கான நெறிமுறைகள் அடங்கிய உத்தரவுகளுக்கு நீதி அமைச்சர் ஆலோசனைக் குழு அனுமதி அளித்துள்ளது. நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தலைமையில் அண்மையில் இந்த குழு கூட்டம் இடம்பெற்ற போதே இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுகளில் சமாதான நீதிவான்களின் நியமனம், இடைநிறுத்தம், அவற்றை ரத்து செய்தல் உள்ளிட்டவை தொடர்பான நெறிமுறைகள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுவரையில் சமாதான நீதிவான்களை நியமிப்பதற்கு குறிப்பிட்ட முறைகள் எதுவும் காணப்படவில்லை எனவும் அவர்களின் தகமைகள் குறித்து பரிசீலிக்கப்படவில்லை எனவும் நீதி அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி இரணிமடு குளத்தில் நீராடச் சென்ற 14 வயது சிறுவன் ஒருவன் காணாமல் போயுள்ளார். குறித்த சிறுவன் அவரது சகோதரன் மற்றும் நண்பர்களுடன் நேற்று முற்பகல் நீராடச் சென்ற போதே நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். இந்த நிலையில் குறித்த சிறுவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காணாமல் போனதாக கூறப்பட்ட இஸ்ரேலிய யுவதி நிலாவளி பிரதேசத்தில் வனாந்தர பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். ராணுவ புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே அவர் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி குறித்த யுவதி தவறி வீழ்ந்த நிலையில் மலையோரத்தில் சிக்கிக் கொண்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. 1098 உருவப்படங்களை அடையாளம் காட்டி அவற்றின் பெயர்களை மனப்பாடமாக கூறிய 3 வயது குழந்தை சோழன் உலக சாதனை படைத்துள்ளது. வாத்தலை ஹீனுப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த சாம்ப்ளான் என்ற குழந்தைக்கு இந்த சாதனையை படைத்துள்ளது. இதன் மூலம் 3 வயதில் உலகின் அதிக ஞாபகத்திறன் கொண்ட குழந்தை என்ற பெயரை ஷாம்ப்ளான் பெற்றுள்ளார். இதற்கமைய சோழன் உலக சாதனை படைத்த குழந்தை ஷாம்ப்ளானுக்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ், தங்கப்பதக்கம் மற்றும் அடையாள அட்டை போன்றவை அண்மையில் வழங்கி வைக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது. காசாவின் ஜியோயா பகுதியிலிருந்து 6000 மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இஸ்ரேலின் தரைவழி தாக்குதலை தொடர்ந்து காசாவின் ஜியோயா பகுதியில் 6000 மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. காசாவில் உள்ள குடியிருப்புகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து 6 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் அந்த தாக்குதலில் 15 பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாதுகாப்பு தரப்பினால் மீட்கப்பட்ட 600 கிலோகிராமுக்கு அதிக நிறையுடைய போதைப்பொருள் எரியூட்டப்பட்டு அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புத்தளம் வனாந்தவில் பகுதியில் குறித்த போதைப்பொருள் எரியூட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் நீதவான் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதிநிதிகள், அரசு ரசாயன பகுப்பாய்வாளர்கள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளின் மேற்பார்வையில் இந்த பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.